ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரோமியோ குடும்ப சூழ்நிலை காரணமா அவரோட யூத் லைஃபை வந்து வேஸ்ட் பண்ண விஜய் ஆண்டனி வந்து லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணும் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வீட்டுல போய் சொல்லிட்டு படத்துல நடிக்கிறதுக்காக சான்ஸ் தேடிட்டு இருக்கிற ஹீரோயின் லவ்ங்கிறது சுத்தமா பிடிக்காத ஒரு கேரக்டர். சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்காங்க அப்படிங்கறத இந்த படத்துடைய கதை. அதாவது விருப்பப்பட்ட கல்யாணம் பண்ண ஹீரோ, விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ண ஹீரோயின், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கறதான் இது வந்து நிறைய படத்துல நம்ம பார்த்துட்டதாக இருந்தாலும் நமக்கு பட்டி டிங்கரிங் பண்ணி இந்த புது படத்தை கொடுத்திருக்காங்க. படத்துல நடிப்புல அவுட்ஸ்டாண்டிங்கா சொல்ற மாதிரி யாருமே இல்ல, எல்லாருமே கொடுத்த வேலையை மட்டும் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி ஜாலியாகவே போயிடுது. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காங்க. அதுல வந்து மெட்டா சினிமா அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் யூஸ் பண்ணி கதை சொல்லியிருக்காங்க. சில இடத்துல நல்லாவும், பல இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு பிரேக்காகவும் இருக்கு. எனக்கு இன்டெலக்சுவலா எதுவும் தேவையில்லை, புதுசா எதுவும் தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு ஜாலியா ஒரு படம் பார்த்தா போதும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இந்த வீக்கெண்டுக்கு கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தான் இந்த படம். படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.